தனக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நீதிபதி கர்ணன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க. தனக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நீதிபதி கர்ணன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு தாக்கல்ல வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீதிபதி கர்ணன் குறிப்பிட்டிருக்கிறார்? அதற்கு உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? அரவிந்த், நீதிபதி கர்ணன் தரப்பில் 2 மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தன. முதல் மனுவானது உச்சநீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி கர்ணனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இந்நிலையில் அந்த தீர்ப்பு, அதாவது அந்த 6 மாத சிறை தண்டனைக்கு தடை விதிக்க கோரி முதல் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இரண்டாவது மனுவானது ஆர்டிகல் 32 என்ற ஆர்டிகலை முன்வைத்து, அதாவது தான் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, இந்நிலையில் என்னை தகுதி நீக்கம் செய்வதற்கோ என் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கோ உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. அது பாராளுமன்றம் கூடிதான் என்னை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அதாவது இம்பீச்மெண்ட் எனப்படுவது பாராளுமன்றத்தின் மூலமாகவே நடத்த முடியும். இந்நிலையில் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக இதில் பயன்படுத்தியுள்ளது என கூறி 2 மனுக்களை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் அவர் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பாரா இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில், அதாவது தற்போது உச்சநீதிமன்றமானது கோடை விடுமுறையில் இருக்கிறது. எனவே கோடை விடுமுறை அமர்வுதான் தற்போது மனுவை விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த அமர்வு முன்பு அவர் இந்த 2 மனுக்களை மீண்டும் நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அப்போது இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் இந்த நீதிபதி கர்ணன் விவகாரமானது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட 7 நீதிபதிகள் என்ற சிறப்பு அமர்வு இந்த வழக்கை விசாரித்து இதில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் தாங்கள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, மேலும் இது கோடைகால விடுமுறை அமர்வு, இந்நிலையில் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன சிறப்பு அமர்வு விசாரித்திருக்கும் வழக்கில் தாங்கள் தலையிட முடியாது என கூறிய நீதிபதிகள் நீதிபதி கர்ணனின் 2 மனுக்களையும் தற்போது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என தெரிவித்துவிட்டனர். இந்நிலையில் நீதிபதி கர்ணன் வரும் ஜூன் 12ஆம் தேதியுடன் ஓய்வு பெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அரவிந்த், ஜூன் 12ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கர்ணன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இப்போது அவரை தேடும் பணி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அவர் எங்கிருக்கிறார் என்பது குறித்த தகவல் ஏதாவது இப்போது வரை கிடைத்திருக்கிறது? அரவிந்த், 2 தினங்களுக்கு முன்பாக அவருடைய வழக்கறிஞர், நீதிபதி கர்ணனின் வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பாரா கொல்கத்தா டிஜிபிக்கு ஒரு குறுந்தகவலை செல்போன் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக அனுப்பியிருந்தார். அதில் இதுபோன்று தாங்கள் பல்வேறு இடங்களில், அதாவது பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல குடியரசுத் தலைவர் மற்றும் அதே போல பிரதம அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் ஒரு லீகல் ரெமடி, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எந்தெந்த லீகல் ரெமடி எல்லாம் இருக்கிறதோ அதனை தாங்கள் தற்போது பயன்படுத்த இருப்பதாகவும், இந்நிலையில் இந்த அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தாங்கள் மனு கொடுத்திருப்பதாகவும், இந்நிலையில் இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதில் சற்று தாமதம் எடுக்க வேண்டும் என இவர் தரப்பில் கொல்கத்தா டிஜிபிக்கு ஒரு குறுந்தகவலான அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்துள்ள கொல்கத்தா டிஜிபி, தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை தாங்கள் அமல்படுத்தியாக வேண்டிய சூழலில் இருக்கிறோம், ஏனென்றால் அதுதான் எங்களுடைய கடமை. எனவே நீங்கள் நீதிபதி கர்ணனை உடனடியாக உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்து சரணடையுமாறு ஒரு பதிலை அவர் கொடுத்திருந்தார். இது 3 தினங்களுக்கு முன்பாக நடந்திருந்தது. தற்போது மீண்டும் நீதிபதி கர்ணன் தரப்பில் அதே உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கொல்கத்தா காவல்துறையை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற உத்தரவை அவர்கள் அமல்படுத்தியாக வேண்டிய சூழலில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நீதிபதி கர்ணனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீதிபதி கர்ணன் தரப்பில் இவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் இவர்களுக்கான அந்த லீகல் ரிலீஃப் எனப்படும் ஒரு ரிலீஃப் கிடைக்க இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களிலுமே இவர்கள் மனு முன்வைத்திருக்கிறார்கள். பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இவர்கள் மனுவை முன்வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஜூன் 12ஆம் தேதி இவர் ஓய்வு பெற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கொல்கத்தா காவல்துறை தரப்பில் இவரை தேடும் பணியானது தீவிரமடையும். அதனைத் தொடர்ந்து இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.